Hi friends, welcome to Malathys cooking series and vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம குக்கிங் சீரிஸ்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து Channa Masala ரெசிபி. ஸோ இந்த Channa Masala வந்து Dhaba ஸ்டைல் Channa Masala ரெசிபி. ஸோ இது வந்து நீங்க சப்பாத்தி கூட அதுக்கப்புறம் சோலே பட்டூரே கூட நீங்க வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வந்து நான் என்னோட ஸ்டைல்ல பண்ணியிருக்கேன். ஸோ ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் அனியன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அனியன்ஸ் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வதக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண அனியன்ஸ் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நான் வந்து இதில் 2 டீஸ்பூன் கியூமின் சீட்ஸ் அப்புறம் 2 காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்க போகிறோம். இது ஏன் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணலன்னா அனியன்ஸ் வதங்கும் போது இதுவும் சேர்த்து வதங்கி அது ஒரு கசப்பு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இதை வந்து அப்புறமேட்டாக ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் வதங்கினதுக்கப்புறம் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட் கார்லிக் பேஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 சேர்த்து ஆட் பண்ணுறதா இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. இதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி இது வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து டொமேட்டோ பியூரி பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் நார்மலாக டொமேட்டோவை அரைச்சி இதில் ஆட் பண்ணலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தா கொண்டக்கடலையை இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 6 ஹவர்ஸ் கிட்ட இந்த கொண்டக்கடலையை சோக் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் நைட்டு இந்த ரெசிபி பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் வந்து கொண்டக்கடலை ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் அதை வந்து பாயில் பண்ணல, வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஊற வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரைட் pomegranate சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடர், அதாவது சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். நம்ம இதை வந்து 6லேருந்து 7 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணலாம். இப்போது நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சன்னா மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இதோட ஸ்பைசினஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்பைசினஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு 1/2 லெமனை அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சன்னா மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் சப்பாத்தி கூடயோ இல்லை சோலே பட்டூரே கூடயோ கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா கிட்ஸ்க்கு வந்து காலையில் வந்து ப்ரெட்டுக்கு நடுவில் இந்த மசாலாவை பேஸ்ட் பண்ணிவிட்டு சாண்ட்விச்சை லைட்டாக டோஸ்ட் பண்ணி நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்கனாலும் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Malathys cooking series and vlogs. Thanks for watching.